30/7/2024 ஸ்ரீசக்தி 426க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். பாருங்கள், 29/7/2024 வின்வின் 800க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு. நம்ம ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5-1 கொடுத்துருக்கோம். 1 நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம், 5-1 சரிங்களா. சப்போர்ட்டுக்கு 0 கொடுத்துருந்தோம், 1க்கு பவர் 6 வந்தால் வரலான்னு சொல்லியிருந்தோம். 1 வச்சுருந்தீங்கன்னா அழகாக சி போர்டில் வந்திருக்கு. நேற்று வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். நான் சொல்லி தான் கொடுத்துருந்தோம், நல்லா அழுத்த திருத்தமாக சொல்லியிருந்தோம். ஏ போர்டுக்கும் 1 வருது, சி போர்டுக்கும் 1 வருதுன்னு சொல்லி தான் கொடுத்துருந்தோம். ஏ போர்டில் வரலாம், இல்லை சி போர்டில் வரலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 721 சரிங்களா. அப்படிங்கும்போது இந்த பி போர்டில் கொடுத்துருக்க இந்த 2 பி போர்டில் வரலாம், இல்லை ஏ போர்டில் வரலாம், இல்லை வரலாம். சி போர்டில் இருக்க 7 அங்கே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 2 பக்கமும் கணிப்பு இருக்குது. அதனால் எப்படி வேணாலும் அடிக்கலாம்னு சொல்லி நேற்றுக்கு வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். 1 சி போர்டுக்கு வந்திருக்கு, 7 ஏ போர்டுக்கு பேருக்கு 2 அப்படியே உள்ளே வந்திருக்கு சரிங்களா. ஆக மொத்தம் நமக்கு இதில் ஃபுல் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா. அதேமாதிரி நான் 2 டிஜிட்டல் கொடுக்கும்போது நம்ம சொல்லி தான் கொடுத்துருந்தோம். இதில் செட்டு கொடுத்துருந்ததில் 2-7 நம்ம கொடுத்துருக்கோம். 7-2 வைக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இந்த 7-2 பாஸ் ஆகிருக்கு ஓகேங்களா. 7-2 நேற்று இப்படி தான் 4-9 இல்லை 2-7ங்கிற மாதிரி தான் வந்தது. அது கரெக்டாக 2-7 வந்திருக்கு சரிங்களா. அதேமாதிரி நம்ம கொடுத்தோமா பாருங்கள், 621 பாக்ஸாக போட்டிருந்தாலும் சரி, பாக்ஸு போட்டிருந்தாலும் இந்த நம்பர் பாஸ் ஆகும் சரிங்களா. 21ங்கிறது பாஸ் ஆகும். பாக்ஸு போடாமலே இந்த 21 பாஸ் ஆகும். டைரெக்டாக இதுவும் பாஸ் ஆகும். ஆக மொத்தம் நம்ம அழகாக ஒரு 3 செட்டுங்கிறத அழகாக பாஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா 21ங்கிற நம்பர் கான்ஃபிடன்ஸாக இருந்தது. இது எப்படி வேணாலும் அடிக்கலாங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங் இருந்தது. அந்த 21 நம்ம கரெக்டாக கொண்டு வந்திருக்கிறோம். 21 பிசியில் ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்குது பாருங்கள். 1-7 கொடுத்துருந்தோம். அழகாக அந்த 7-1 சம்மந்தப்படுத்தி உள்ளே வந்திருக்குது. நம்ம 2ஆம் நம்பர் மட்டும் இதில் வந்திருக்குது. ஆக மொத்தம் அதுக்கு தான் நம்ம இதில் கெஸ்ஸிங் கொடுக்கும்போது அப்படி கொடுத்துருந்தோம். கரெக்டாக வந்திருக்குது, அருமையான வின்னிங் வந்திருக்குது சரிங்களா. நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாம். நாளைக்கு பாருங்கள், ஸ்ரீசக்தி 426 சரிங்களா. இதுக்குண்டான கணிப்பு நம்ம அதுக்கு முன்னாடி பாருங்கள் 8610575149 சரிங்களா. இது லாஸ்ட்டில் இருக்கிறது 9ஆம் நம்பரு. கேரளா மற்றும் டிஎர் புக்கிங் போடணுமா, டிக்கெட் போடுறதுக்கு உண்டான நம்பர் சரிங்களா. டிக்கெட் போடுறவங்க இதை வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க. இந்த நம்பருக்கு டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிவிடுவோம். அப்புறம் 1 மணி டிஎர், 3 மணி கேரளா, 6 மணி டிஎர், 8 மணி டிஎர் சரிங்களா. 4 ஷோ புக்கிங் நம்ம எடுக்கிறோம். புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா. புக்கிங் போடுறதுக்கு மட்டும். கெஸ்ஸிங்கு வீடியோலேயே ஒரு அருமையான கெஸ்ஸிங் நம்ம கொடுக்குறோம் எப்போவுமே. ஆல் போர்டு நாளைக்கு பாருங்கள் 3-5ங்கிற மாதிரி காட்டுது. சப்போர்ட்டுக்கு 6 கொடுத்துருக்குறேன். இதுக்குண்டான பவர் கொடுத்துட்றேன். 3க்கு 8 சரிங்களா, 5க்கு 0, 6க்கு 1 சரிங்களா. இதை சம்மந்தப்படுத்தி நாளைக்கு வரலாம், டபுள்ஸாக கூட வரலாம். 5-8 இல்லை 5-0, 5-1 இல்லை 3-1, 3-0, 3-8. ஏற்கனவே 3-8 இப்போ தான் வந்திருக்கு. அதனால் 3-8 வருமானு தெரில. இல்லை 6 சம்மந்தப்பட்ட 6-0, 6-8, 6-1 இந்த மாதிரி கூட வரலாம். வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் கொடுத்துருக்கிறது இல்லாமல் இதுலேயும் கூட ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தள்ளி பார்க்காம பார்த்தீங்கன்னா நான் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். நீங்களும் ஒரு அருமையான கெஸ்ஸிங் எடுத்து வைக்கலாம். அதுக்காகத்தான் சொல்லி கொடுக்குறோம் சரிங்களா. இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க சரிங்களா. அதேமாதிரி நம்ம ஏ போர்டில் 2-5 வச்சுருக்கிறோம், பி போர்டில் 6-4 வச்சுருக்கிறோம், சி போர்டில் 8-3, சப்போர்ட்டுக்கு 0. இது எங்கே வேணாலும் வரலாம். ஆனால் சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8-3 ஸ்ட்ராங்காக இருக்குது நாளைக்கு சரிங்களா. மாறி அடிக்கிறது டவுட்டு தான். ஏன்னா 8-3 தான் வருது. சப்போஸ் அப்படி இல்லைன்னா இந்த 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. 0க்கு பவர் 5 அது கூட வரலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் வரும். ஒருவேளை மாறினா ஏ போர்டில் இருக்க நம்பர் தான் சி போர்டுக்கு வரும், சி போர்டில் இருக்க நம்பர் தான் ஏ போர்டுக்கு போகும். அப்படி தான் பாக்ஸாக வரும் கேரளாவை பொறுத்த வரைக்கும். பாருங்கள் உங்கள் கணிப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்பரை நான் கொடுத்துருக்குறேன் சரிங்களா. நீங்களும் கொஞ்சம் பார்த்து கணிச்சு வச்சிங்கன்னா ஒரு அருமையான வின்னிங் எடுக்கலாம் ஓகேங்களா. ஏபிபிசியை பொறுத்த வரைக்கும் எப்போதும் 8 செட்டு 24, 43, 03, 13, 28, 08, 50, 53 சரிங்களா. இதில் எந்த செட்டு எடுத்தாலும் ரொட்டேட் பண்ணி கண்டிப்பாக வைக்கணும். ஆல் போர்டுக்கு வைங்க. நான் கொடுத்துருக்க எல்லா செட்டும் வராது, 1-2 வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. ஒரு செட்டாவது வரலாம். 24 வச்சிங்கன்னா 42 வைங்க, 43 வச்சிங்கன்னா 34 வைங்க, 03 வச்சிங்கன்னா 30 வைங்க, 13 வச்சா 31 வைங்க. நான் கொடுத்துருக்கிறதுல உங்கள் கணிப்பில் ஏதாவது ஒத்து வந்துச்சுன்னா அதை ரொட்டேட் பண்ணி வைங்க. கீழே இருக்க செட்டுக்கும் அதே மாதிரி தான் ரொட்டேட் பண்ணி. நாளைக்கு டபுள்ஸ்னு வருமா, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தால் இந்த நம்பர் தான் வரணும் சரிங்களா. 8, 8க்கு பவர் 3, 4, 4க்கு பவர் 9, 5, 5க்கு பவர் 0, 1,
1க்கு பவர் 6. நீங்கள் டபுள்ஸுன்னு தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதுக்குண்டான பவரையும் சேர்த்து வைங்க 4 போர்டுக்கு வைக்கும்போது, சரிங்களா? அப்போது ஒரு அருமையான வின்னிங் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், சரிங்களா? 1 வச்சிங்கன்னா 6 வைங்க, 5 வச்சா 0 வைங்க. இந்த 4 செட்டு 5 செட்டு கொடுத்துருந்தோன்னா எல்லா நம்பரும் கொடுத்த மாதிரி ஆகிடும். ஆனால் இந்த 4 செட்டு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக இருக்குது எனக்கு. இதுலேயும் கான்ஃபிடென்ஸாக பார்த்தீங்கன்னா 8 4ங்கிற மாதிரி நம்பர் இருக்குது, சரிங்களா? இந்த 3 நம்பர் ரொம்ப முக்கியம். 1 6 வருமானு தெரில, 6 வந்தால் வரலாம், 1 வருமா தெரில, சரிங்களா? பாருங்கள். ஏன்னா நான் இங்கே 8 அப்படி தான் கொடுத்துருக்குறேன், 8 கொடுத்துருக்கேன், 6 கொடுத்துருக்குறேன், 4 கொடுத்துருக்குறேன். மெயினாக எனக்கு வர நம்பர் டபுள்ஸ் மட்டும் கொடுத்துருக்குறேன், சரிங்களா? இதில் கொடுத்துருக்கதை இதை கணிச்சு பார்த்து வைங்க, சரிங்களா? 818, 268, 244, 244 அப்படியே தான் அடிப்பாங்கலாம் கிடையாது, பாக்ஸுன்னு தான் சொல்லி கொடுத்துருக்குறேன். அது மாறி கூட வரலாம், 4 2 4ன்னு கூட வரலாம், இல்லைன்னா 4 4 2ன்னு கூட வரலாம், வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் 8 1 8 தான் அடிக்கணும். இது 7 6 6ன்னு அடிக்கணும், சரிங்களா? ஆனாலும் பாக்ஸுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், எப்படி வேணாலும் மாறலாம். 186 இதுவும் வர வேண்டிய நம்பர் தான், சரிங்களா? வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், 503 இதுவும் வர வேண்டிய நம்பர் தான். நாளைக்கு 30ஆம் தேதி வேறு, அதனால் எப்படி வேணாலும் அடிப்பாங்க. அதனால் பாக்ஸுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன், சரிங்களா? பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணுங்கள். என்னுடைய கெஸ்ஸிங்கை நான் கொடுத்துருக்கேன். புதுசாக பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய கெஸ்ஸிங் பிடிச்சிருந்துச்சின்னா தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? என்னுடைய கமெண்ட் பிடிச்சிங்கன்னா எனக்கு ஒரு லைக் போடுங்க. டிக்கெட் போடணுமா இந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிடுவாங்க. அப்புறமா நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். நாளைக்கு இன்னும் அருமையான கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.